ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 645வது நாமாவளியாக ஓம் பிராந்தி நாசனாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பிரமையை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது பிராந்தியான அறிவை உண்மை ஞானத்தை கொடுத்து அதை போக்குபவர், அதை அழிப்பவர்னு அர்த்தம். இப்போ பிராந்திஹி அப்படின்னா என்ன அர்த்தங்களை கொடுக்கும் அப்படின்னா, பிழை, பிரமை, பொய்யான எண்ணம், அதாவது சஞ்சலம், குழப்பம், ஸ்திரமற்ற தன்மை, இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் உண்டு. திடீர்னு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கிளிஞ்சலை பார்த்தா அந்த வெய்ய நேரத்தில் அது அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும். உடனே வெள்ளின்னு நினச்சி அதை எடுத்து பார்த்தா அது கிளிஞ்சலாக இருக்கும். அது மாதிரி சில பொருளை தங்கம்னு நினச்சி எடுத்து பார்த்தா தங்கம் இருக்காது. சில வெயிலில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே காற்றில் தண்ணீர் ரோட்டில் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். அது அங்கே அவ்வளோ தண்ணி ஓடுதுன்ட்டு நம்ம கிட்டக்க போனோன்னா அது காணல் நீர், அது அந்தாண்ட போயிடும். அது இல்லை, அந்த இடத்துல அது இருக்காது. இது மாதிரியான எண்ணங்கள், தோற்றங்கள், இதுக்கெல்லாம் பிரமைன்னு பேர். அந்த பிரமை எதால் ஏற்படுது அப்படின்னா அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பவர் குமார பரமேஸ்வரன். இதை அடியார்களெல்லாம் நிறைய உதாரணத்தோடு சொல்லுவாள். ஒரு ஆமையை 5 பேர் எடுத்து நல்ல தண்ணியில் போட்டால் அந்த தண்ணி அண்டாவுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுமா. ஆகா, இந்த 5 எவ்வளோ ஒரு நல்லவர்கள், உத்தமர்கள், நம்மளை இவ்வளோ தண்ணியில் எடுத்து போட்டு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காளே, அழகாக சுத்தமான ஜலமாக இருக்கே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக அது நீந்தின்னு இருக்குமா. அதுக்கப்புறம் 3 கல்லை எடுத்து வச்சு அந்த நெருப்பை மூட்டை அந்த தண்ணி கொதிக்க தான் அந்த ஆமைக்கு ஆகா இந்த 5 செய்த வினை என்ன அப்படின்றது தெரியுமா அந்த ஆமைக்கு. அந்த ஆமைன்றது இந்த ஆத்மா, 5 புலன்கள் தான் அந்த 5 பேர். நாம் செய்த நல்வினை, தீவினை, தண்ணீரும் நெருப்பும், அந்த 3 மும்மலங்கள், ஆணவம், கர்மம், மாயை, மும்மலம், இதை கொண்டு தான் நமக்கு நம்ம வினை நமக்கே கொடுத்துட்டுருக்கு இந்த பிரபஞ்சம். அதாவது காலம்னு அதுக்கு பேர் பொதுவானது. அந்த காலத்தையும் அடக்குபவன் காலகாலன். அப்போ இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த அறியாமையால் ஏற்படக்கூடியது. அந்த அறியாமையை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுப்பவர் ஞானமே வடிவமான குமார பரமேஸ்வரன். அவர் அந்த ஞானத்தோடு கலந்திருப்பாராம். அதனால தான் அனுபூதியில் சொல்லும்போது பிரான் அப்படின்னுவார். பிரான்னா பிரியாதவன். அவர் எங்கே பிரியாமல் இருக்காருன்னா, அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரான் குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அவரால் தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து துன்பத்துக்கு காரணமான அத்தனையும் போக்க முடியும். அதை தான் அழகாக திருப்புகழில் கேட்பார். என்றென்றும் கன்றும் துன்பும் கொண்டு உன் திருமலரடி பரவிட மனதினில் நன்றென்றும் கொண்டு என்றும் சென்றும் தொழும் மகிமையின் நிலை உணர்வினில் அருள் பெற இன்பும் பண்பும் தெம்பும் சம்பந்தமும் மிக அருள் பெற அருள்வாயே அப்படின்வார். ஏன்னா இறைவனுடைய இந்த சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் இருந்தெல்லாம் விடுபட முடியும். பிராந்தி அப்படின்னாலே மயக்கத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. அந்த மயக்கமான இந்த மாயா சம்பந்தமான இந்த உலகம், அது மாயை, அதனுடைய செயல் அது செய்யும். ஆனால் நாம் இறைவனை நாடி இந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு உதவியாக இருப்பவர், அதை அந்த பிரமையை போக்க, பிரமையை நாசம் செய்பவர் குமார பரமேஸ்வரன். இதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பிராந்தி நாசனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.